கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பெத்தனியா கிறிஸ்துவ சபை போதகர் பாஸ்டர் ஜாக்கப் அவர்களும் என் மகனும் ஆகிய அவர் ஒரு பாடலை நன்றியுள்ள ஒரு பாடலை அவர் எழுதியுள்ளார். இந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடுவது நாம் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொலோசியர் 3:15 நாம் வாசிக்கிறோம். தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும். அது மாத்திராதபடி நீங்களும் இந்த பாடலை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் கர்த்தருக்கு நன்றி சொல்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நினைக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகையினால இந்த பாடலை நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்டு இந்த பாடலின்படியாய் தேவன் உங்களுக்கு என்ன செய்தாரோ அந்த காரியங்களை தேவனுடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்தும்படியாய் அன்பாய் கேட்டிருக்கிறேன். உங்களை யாவருக்கும் இயேசு நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை கூறிக்கொள்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரங்கத்தாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த பாடலை எழுதி வெளியிட தேவன் கிருபை பாராட்டினீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடலை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருடைய இருதயங்களிலே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொருவரும் நன்றி சொல்லுகிறவர்களாய் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடலை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருடைய இருதயங்களை தேவன் தாமே நீ கிரியை நடிப்பித்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாம் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கும். இதற்குண்டான எல்லா பிரயாசங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். அதற்குண்டான கிரியைகளை தேவன் தாமே செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்கிறாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.